கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய காலை நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை, அற்புதமான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாகும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாகும். அன்பானவர்களே, இப்போ நம்ம வேலை செய்யறோம். நாம வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறார் தெரியுமா? சுறுசுறுப்பா வேலை செய்யணும். சோம்பேறித்தனமா நம்முடைய வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது. தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு உடல் அசதி இருக்கதான் செய்யும். அது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறவங்களுக்கு உடம்பு அசதியா இருக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம விழித்து கொண்டோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கு. இந்த சுறுசுறுப்பு நமக்கு இருந்தாவே அன்றைய நாள் முழுவதும் நாம எதை செஞ்சாலும் சுறுசுறுப்பா செய்யும். அதனாலதான் இங்க நீதிமொழிகள்ல அருமையான ஒரு அறிவுரையை கர்த்தர் நமக்கு சொல்றார். என்னன்னு, நீங்க சோம்பேறித்தனமா எந்த வேலையும் செய்யாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா என்ன வேலை சொன்னாலும் சங்கடப்படுவாங்க. ஒரு வேலை இருக்கும், இன்னொரு வேலையை சொன்னா சங்கடப்படுவாங்க. அவங்க செய்யற வேலையவே வேணும்னே ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா, ரொம்ப அதாவது அவங்களுக்கு வேலை செய்ய, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தடியும் உடையக்கூடாது, பாம்பு சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு மென்மையா ரொம்ப நிதானமா வேலை செய்யும். வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க என்ன கூலியா தராங்க? போதும் அவங்க கொடுக்குற கூலிக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா அன்பானவர்களே? அப்படிப்பட்ட சோம்பேறி என்ன ஆனா ஏழை ஆயிடுவானா. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டடம் கட்டுறவர், மேசன் வேலை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒரு கணக்குல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகப்படியா பாருங்க, அவங்க காலைல 6 மணிக்கு வேலையை துவங்கிடுவாங்க. 6 மணிக்கு வேலையை துவங்கி ஒரு 2 மணிக்கு முடிச்சிருவாங்க. 2 மணி 3 மணிக்கு முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வேலையை துவங்குவாங்க. இதுல என்ன கணக்குன்னா, காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் மத்தியானம் 2 மணி வரைக்கும் வேலை செய்யறது ஒரு ஷிஃப்ட். மத்தியானம் 2 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க, அது அரை ஷிஃப்ட். அப்ப 1.5 ஷிஃப்ட் வேலை செய்வாங்க. சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கலாம், அதுக்கு அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா வேலையை செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டட வேலை செய்யறவங்க, மேஸ்திரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கெட்ட வழக்கம் எதுவும் இல்லைன்னு வைங்க, அவங்க நல்ல வசதியா இருக்கிறாங்க, பெரிய பணக்காரரா இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும். அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்க பாருங்க, அதிகாலையில எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்து தன்னோட கடையில அதையெல்லாம் சுத்தமா அடுக்கி வச்சு, இருக்கக்கூடிய கடையெல்லாம் எடுத்து வச்சு 8-9 மணிக்கெல்லாம் அது வியாபாரத்துக்கு எல்லாம் வித்து போற அளவுக்கு அவங்களுடைய வேலை இருக்கு. ஏன்னா அதிகாலையில நிறைய பேர் தேடி வருவாங்க தன்னோட வீட்டுக்கு தேவையான பொருள்களை. அவங்களுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக இவங்க விடியற் காலமே எந்திரிச்சு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சுறுசுறுப்பா இருக்கணும். மற்றவர்களுடைய தேவை அறிஞ்சு நம்முடைய வேலையை சுறுசுறுப்பா நம்ம செய்யறப்ப நமக்கு செல்வம் சேரும். ஆனா சோம்பேறித்தனமா வேலைக்கு போகாம, நான் செய்யல வேற ஒருத்தருக்கு சொல்லுங்க அப்படின்னு சோம்பேறித்தனமா இருக்கிறவன் ஏழை ஆயிரும், இருக்கிறதெல்லாம் போயிடும். அதனால அற்புதமான இந்த வார்த்தையின்படி நீங்க விடிய கால நேரத்துல எந்திரிங்க. தூங்கிட்டே இருந்தீங்கன்னா சோம்பேறித்தனம் ஏறிடும், ஏழை ஆயிடுவோம் அப்படிங்கிறத மனசுல வச்சு விடியற்கால நேரத்துல எந்திரிச்சு ஆண்டவருக்கு ஒரு 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 துதியும் ஒரு ஆராதனையும் வச்சு ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஆண்டவரோட பாதத்துல நம்முடைய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் போட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சுறுசுறுப்பா நம்ம வேலை செய்யறப்ப செல்வம் தானாய் நமக்கு சேரும். அன்பானவர்களே, தயவு செஞ்சு சோம்பலாய் இருக்கிற உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. சுறுசுறுப்பா இயங்குவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே செல்வம் தானாய் உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் தானாய் உங்களை தேடி வரும், எல்லாமே தானா உங்களை தேடி வரும் நாம சுறுசுறுப்பா இருக்கிறப்ப.
பறவைகளை பாருங்க, மிருகங்களை பாருங்க, உணவுகளை தேடி எவ்வளவு சுறுசுறுப்பா போகுது. அந்த மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல நாங்கள் சோம்பேறித்தனமாக எங்களுடைய வாழ்க்கையை துவங்கி நாங்கள் ஏழைகளாய் ஆய்விடாதபடிக்கு, நாங்கள் ஏழ்மை அடைந்து விடாதபடிக்கு, அதிகாலையில நீர் எங்களுக்கு தருகிற உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி, ஆண்டவரே எங்களுக்கான காரியங்களை நாங்கள் வெகு சுறுசுறுப்பாக செய்து முடித்து, எங்களுடைய வேலையிலும் எங்களுடைய தொழிலும் எங்களுடைய வியாபாரத்திலும் நாங்கள் ஒருபோதும் சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்து அதுல செல்வங்களை சேர்க்க நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க வசனங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.